ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது மூன்றாவது பாதத்தினுடைய மூன்றாவது அதிகரணம் அக்ஷராதிகரணத்தை பார்க்க வேண்டும். இந்த அதிகரணத்தினுடைய விஷய வாக்கியம் பிருஹதாரண்யக உபனிஷத்திலே இருக்கின்றது. கார்கி பிரஷ்னம் என்று சொல்லுவார்கள். யாக்ஞவல்கியர் என்ற ரிஷி இருந்தார். அவர் நிறைய பேர்களை வாதத்திலே ஜெயித்திருந்தார். அப்பொழுது கார்கி சொல்றான், நான் போய் அந்த யாக்ஞவல்கியர கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு 2 கேள்வி கேட்டா இந்த கார்கியானவள் யாக்ஞவல்கியர். முதல் கேள்வி என்ன கேட்டாள் என்றால், எத் ஊர்த்வஹா திவஹ அர்வா பிருத்திவியாஹ அந்தரா தியாவா பிருத்திவீமே யச்ச பூதம் பவச்ச பவிஷ்யச்ச அப்படின்னு வானத்துக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியது, பூமிக்கு கீழே, அதே போல இந்த வானம் பூமி இவற்றுக்கு மத்தியத்திலே, அதே போல பூதம் இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொருள், இப்பொழுது இருக்கக்கூடிய பொருள், வருங்காலத்தில் அவர்கள் வரக்கூடிய பொருள், இந்த எல்லா பொருள்களும் எவற்றிலே இருக்கின்றன, எவ்விடத்தில் இருக்கின்றன, இவற்றுக்கெல்லாம் ஆதாரம் என்ன என்று முதல் கேள்வி கேட்டாள். அதுக்கு யாக்ஞவல்கியர் பதில் சொன்னார், ஆகாஷே ஓதம் ச புரோதம் ச அப்படின்னு சொன்னார். ஆகாசத்துலதான் இவை அத்தனை பொருள்களும் இருக்கின்றன அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது கார்கி கேட்டால், கஸ்மின்ன குலு ஆகாஷா ஓதஷ்ட புரோதஷ்ட, அந்த ஆகாசமானது எவ்விடத்திலே இருக்கின்றது என்று கேட்க அதுக்கு யாக்ஞவல்கியர் பதில் சொன்னார், ஏதத்வே அக்ஷரம் கார்கி அப்படின்னு பிராமணாக அபிவதந்தி அஸ்தூலம் அனனு அவரஸ்வம் அதீர்க்கம் அலோகம் அப்படின்னு அக்ஷரம்னு ஒரு பொருள் இருக்கு. அதை தான் அந்தணர்கள் எல்லாம் வணங்குகின்றார்கள். பிரம்ம படைத்தவர்கள், பிரம்மத்தை குறித்து செல்ல வேண்டும் என்று நிஷ்டை படைத்தவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த அக்ஷரத்தை வணங்குகின்றார்கள். அந்த அக்ஷரத்திலே தான் இந்த ஆகாசமானது இருக்கின்றது. ஆக 2 பிரஷ்னம், 2 கேள்வி, 2 பதில். முதல் கேள்வி என்ன, எல்லா பொருள்களும் இவ்விடத்திலே இருக்கின்றன, வருங்காலத்தில், நிகழ்காலத்தில், இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், அதே போல எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பொருள்கள், இவைகள் எல்லாம் எவ்விடத்திலே இருக்கின்றன என்று கேட்க ஆகாசத்திலே என்று முதல் பதில் சொன்னார். அந்த ஆகாசம் எவ்விடத்தில் இருக்கின்றது அப்படின்னு கேள்வி வர அக்ஷரத்திலே என்று யாக்ஞவல்கியர் 2வது பதில் சொன்னார். இந்த அக்ஷரம்ன்றதுனால என்ன சொல்லப்படுறது அப்படின்றதுதான் இந்த 3வது அதிகரணத்திலே, அக்ஷராதிகரணத்திலே விசாரம் செய்யப்படுகின்றது. இங்க 2 பூர்வபக்ஷம். என்ன பூர்வபக்ஷம்னா, இந்த அக்ஷரம் அப்படின்ற சொல்லுக்கு மூல பிரகிருதி பிரதானம் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம், ஜீவாத்மா அப்படின்னு மற்றொரு பூர்வபக்ஷம். முதல் பூர்வபக்ஷம் என்ன, அக்ஷரம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா மூல பிரகிருதி பிரதானம் தான். ஏன் அந்த பூர்வபக்ஷம் எழுது என்றால், கார்கி கேட்ட முதல் கேள்வி என்ன, தேசத்தாலும் காலத்தாலும் இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள் அவை எவ்விடத்திலே இருக்கின்றன அப்படின்னு கேள்வி வர அதுக்கு யாக்ஞவல்கியர் முதல்ல பதில் சொன்னது ஆகாசத்திலே அப்படின்னு சொன்னார். ஆகாசம் என்னது, பஞ்சபூதங்கள்ல ஒன்றான ஆகாசம் தானே, அந்த ஆகாசத்துல தானே, இடைவெளியில தானே எல்லாமே இருக்கு. ஆகையினால அந்த ஆகாசத்துலதான் எல்லா பொருள்களும் இருக்கின்றன. அந்த ஆகாசமானது அக்ஷரத்திலே இருக்கின்றது அப்படின்னா ஆகாசத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அக்ஷரம் என்னவாக இருக்க முடியும், அது மூல பிரகிருதி பிரதானம் தான். அந்த பிரதானமான அச்சேதனத்திலிருந்து தானே இந்த ஆகாசமான அச்சேதனம் உண்டாச்சு. ஆகையினால பூத ஆகாசமான பஞ்சபூதங்களில ஒன்றான இந்த ஆகாசத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அக்ஷரம் என்னவாக இருக்க முடியும், அது மூல பிரகிருதி பிரதானம் தான் என்று முதல் பூர்வபக்ஷம். முதலிலே வேதவியாசர் கண்டனம் செய்கிறார், கிடையாது, இங்க சொல்லப்படுற அக்ஷரமானது பரமாத்மா தான். ஏனென்றால் முதல்ல ஆகாசம் அப்படின்னு யாக்ஞவல்கியர் பதில் உரைத்தாரா, அந்த ஆகாசம்ன்ற சொல்லுக்கு பஞ்சபூதங்கள்ல ஒன்றான பூதாகாசமே கிடையாது. ஏன்னா கார்கி என்ன கேள்வி கேட்டாள், தேசத்தாலும் காலத்தாலும் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ஆதாரம் எது அப்படின்னு கேட்டாலா, அது எப்படி பஞ்சபூதத்துல ஒன்றான ஆகாசமாக இருக்க முடியும்? ஏன்னா ஆகாசமே ஒரு காலகட்டத்துல தானே படைக்கப்பட்டது. அதே போல ஆகாசம் சில இடங்கள்ல தான் இருக்கும், அதை தாண்டியும் மகான் அகங்காரம் அந்த தத்துவங்கள்லாம் இருக்கும். அதே போல மகான் அகங்காரம்ன்ற தத்துவங்கள்லாம் படைக்கப்பட்ட பிறகுதான் ஆகாசமானது படைக்கப்படும். அப்போ தேசத்தாலும் காலத்தாலும் அளவுப்பட்டது ஆகாசம் என்கிற தத்துவம். ஆக எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அந்த ஆகாசம் இருக்காது. ஆக எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக எது இருக்க முடியும் என்றால் மூல பிரகிருதி பிரதானம் தான்.
ஆக முதல் கேள்விக்கு பதில் என்னன்னா மூல பிரகிருதி பிரதானம். அந்த மூல பிரகிருதி பிரதானம் அதான் ஆகாசம் என்று சொன்னார் யாக்ஞவல்யர். அந்த பிரதானமான அந்த ஆகாசம் என்று சொல்லப்படுற அந்த மூல பிரகிருதிக்கு ஆதாரம் என்னன்னு இரண்டாவது கேள்வி கார்கி கேட்க, இப்போ அக்ஷரம்னு சொல்லக்கூடிய அந்த பதில் எதுவாக இருக்க முடியும் என்றால் பரமாத்மா தான். ஏன்னா அவன் தானே அந்த மூல பிரகிருதிக்கும் ஆதாரமாக இருக்கின்றான். ஆக அக்ஷரம்ன்றது பரமாத்மாவை சொல்லுகிறது. இதற்கு மேல சந்தேகம் இரண்டாவது பூர்வபக்ஷம் எழுது. சரி, முதல் கார்கி கேட்ட கேள்விக்கு ஆகாசம்ன்ற பதில் வந்தது. ஆகாசம்ன்ற சொல்லுக்கு மூல பிரகிருதி பிரதானம் என்றதுதான் அர்த்தம். சரி, நாங்களும் ஒத்துக்கிறோம். அதுக்கு ஆதாரமாக சொல்லப்படுற அக்ஷரம் ஏன் பரமாத்மான்னு சொல்லணும்? ஜீவாத்மா என்றே சொல்லலாமே. ஜீவாத்மாவுடைய கர்மத்துக்கு சேரதான மூல பிரகிருதியானது மாறுறது. ஆக ஜீவாத்மா இருக்கிறபடியானதான் மூல பிரகிருத்தியே இருக்கு அப்படின்னு சொல்லிடலாமே. அதனுடைய மாற்றங்கள் எல்லாம் ஜீவாத்மாவை தொடர்பு கொண்டதாகத்தான் இருக்குன்னு சொல்லிடலாமே. ஆக அக்ஷரம் அப்படின்றது ஜீவாத்மாவை குறிக்கட்டுமே என்று இரண்டாவது பூர்வபக்ஷம் வர, அப்ப வேதவியாசர் சொல்றார், இங்க மேற்கொண்டு யாக்ஞவல்யர் கார்கி இடத்துல என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமச விதிர்தோ திஷ்டதா அப்படின்னு இந்த அக்ஷரத்தினுடைய பிரசாசனத்தினாலே, பிரசாசனம் அப்படின்னா சாசனம்னா ஆளுகை, நியமனம், அந்த நியமனத்தினால்தான் எல்லாமே இருக்கின்றன அப்படின்னு இங்க யாக்ஞவல்யர் பதில் உரைத்திருக்க. ஆகையினால இப்போ இந்த அக்ஷரம் அப்படின்ற சொல்லுக்கு ஜீவாத்மான்ற அர்த்தத்தை கொள்ள முடியாது. ஏன்னா ஜீவாத்மா அவனுடைய கர்மத்தினால பிரகிருதியானது மூல பிரதானமானது மாறுகின்றது, அது உண்மைதான். ஆனா ஜீவாத்மாவுடைய ஆணையினால, அவனுடைய நியமனத்தினால ஒண்ணும் மாறலையே. அப்ப யாருடைய நியமனத்தினால, ஆணையினால எல்லாமே மாறுகின்றன, இந்த மூல பிரகிருதி மாறுகின்றது என்றால் பரமாத்மாவுடைய நியமனத்தினால தானே. ஆகையினால இங்க நியமிக்கக்கூடியவன் அக்ஷரம் என்று சொல்லப்படுகிறபடியினால இங்க அக்ஷரம் அப்படின்ற சொல்லுக்கு யார் அர்த்தம்னா பரமாத்மா தான் அர்த்தம் என்று இந்த அதிகரணத்திலே தெரிவித்தார். ஆக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு கேள்வி கேட்டிருக்கா கார்கியானவள். முதலில எல்லா பொருள்களுக்கும் ஆதாரம் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னார் யாக்ஞவல்யர்? ஆகாசம் அப்படின்னு சொன்னார். ஆகாசம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மூல பிரகிருதி பிரதானம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டா கார்கி, அந்த ஆகாசத்துக்கு ஆதாரம் என்ன, அதுக்கு பதில் என்ன சொன்னார்? அக்ஷரம் அப்படின்னு பதில் சொன்னார். அக்ஷரம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பரமாத்மா அப்படின்றத இந்த நம்ம அதிகரணத்துல ஞாபகம் வச்சுக்கணும். இது மூன்றாவது அதிகரணம் முற்றிற்று. இதற்கப்புறம் நான்காவது அதிகரணம் ஈக்ஷதி கர்மாதிகரணம். போன அதிகரணத்துக்கு என்ன பெயர்னா அக்ஷராதிகரணம், மூன்றாவது அதிகரணம். இது நான்காவது அதிகரணம், நான்காம் அதிகரணம் ஈக்ஷதி கர்மாதிகரணம் என்று. இந்த அதிகரணத்தினுடைய விஷய வாக்கியம் இது பிரஷ்னோபனிஷத்துல உள்ளது. பிரஷ்னோபனிஷத்துல 6 பிரஷ்னங்கள், பிரஷ்னா கேள்விதான, 6 கேள்விகள், 6 முனிவர்கள் சென்று பிப்பலாதர் அப்படின்ற மகரிஷியின் இடத்துல 6 கேள்விகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியை கேட்டார்கள். அதான் 6 பிரஷ்னங்கள் பிரஷ்னோபனிஷத்து. அதுல 5வது சத்தியகாமர் என்கிற ரிஷி, அவர் கேட்ட கேள்வியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அதிகரணம். அதனுடைய அந்த விஷய வாக்கியம் அவர் கேட்ட கேள்விதான். அவர் என்ன கேட்டார் சத்தியகாமர் அப்படின்னா, பிப்பலாதர் இடத்துல பிரணவம் இருக்கு இல்லையா, ஓம் அப்படின்னு அந்த பிரணவம் இருக்கு இல்லையா, அதை உபாசிக்கிறவன், அதை கொண்டு உபாசனம் செய்கின்றவன் எந்த லோகத்தை எல்லாம் வெல்லுவான், எதை ஜெயிப்பான் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். அதுக்கு பிப்பலாதர் என்ன பதில் உரைத்தார் என்றால், ஒரு மாத்திரையாக பிரணவத்தை அனுசந்தானம் பண்ணானே என்றால் அவன் இந்த லோகத்தை ஆழ்வான், 2 மாத்திரையாக அனுசந்தானம் பண்ணானே என்றால் அவன் அந்தரிக்ஷத்தை ஆழ்வான், 3 மாத்திரையாக அனுசந்தானம் பண்ணுவானே என்றால் அவன் பிரம்மலோகத்தை ஆழ்வான் அப்படின்னு சொன்னார். முதல்ல இந்த லோகம் சொன்னார், அப்புறம் அந்தரிக்ஷம் அப்படின்னு சொன்னார், அதுக்கப்புறம் பிரம்மலோகம் அப்படின்னு சொன்னார். அதுதான் சொல்றார் இந்த விஷய வாக்கியம் என்ன அப்படின்னா, எஃப் புனः ஏத்தம் திரிமாத்திரேன ஏதேனைவ அக்ஷரேண ஓமிதி அக்ஷரேண ஏதேனைவ அக்ஷரேண பரமம் புருஷம் அபித்யாயீத ஏதஸ்மாது ஜீவகணாது பராத் பரம் புருஷம் ஈக்ஷதே அப்படின்னு இருக்கு. எவன் ஒருவன் 3 மாத்திரையை கொண்டு இந்த பிரணவத்தை உபாசிக்கின்றானோ, அவன் இதை கொண்டு பரபிரம்மத்தை பரமபுருஷனை தியானம் பண்ணுகிறானோ, அவன் அந்த பரமபுருஷனை காண்பான் அப்படின்னு இருக்கு. காண்பான் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த அதிகரணத்திலேயே என்ன கேள்வி அப்படின்னா, காண்பான்னு ஒருத்தனை பத்தி சொல்றோமே, இவன் காண்பான் அப்படின்னா ஒருத்தனை காண்கிறான். இந்த உபாசகன் இருக்காங்களே, உபாசனத்தை செய்து பரமபுருஷனை காண்கிறான் அப்படின்னு இருக்கு. அவ பரம்புருஷன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கானே, அந்த பரபுருஷன் அவன் மேலான புருஷன், காணப்படுகின்றவன், உபாசகனாலே காணப்படுகின்றவன் அவன் யார் என்ற கேள்வி வர, இங்க பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா,
அவன் தான் சதுர்முக கடவுள் பிரம்மா அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றான் என்றால், இந்த சத்தியகாமர் கேட்ட கேள்விக்கு பிப்பலாதர் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்கார், பிரணவத்தை உபாசனம் பண்றவனுக்கு என்னென்ன லோகங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஒரு மாத்திரையாக உபாசனம் பண்ணா பூலோகம் இந்த லோகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 2 மாத்திரையோட உபாசனம் பண்ணா அந்தரிக்ஷ லோகம் அதை வெல்லுவான் அப்படின்னா, 3 மாத்திரையோட உபாசனம் பண்ணா பிரம்மலோகத்தை வெல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒருத்தனை பார்க்கிறான் அப்படின்னு தானே இருக்கு. அந்தரிக்ஷத்துக்கு பிறகு இருக்கக்கூடியது என்ன லோகம், பிரம்மலோகம் என்றால் அது சதுர்முகனுடைய லோகம் தானே. இந்த பூலோகம் இருக்கு, அதுக்கப்புறம் அந்தரிக்ஷம் இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த லோகம்ன்றது பிரம்மலோகம் தானே அப்படின்றதுதான் இந்த பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். ஆகையினால யார் இந்த உபாசகன் போய் ஒரு புருஷனை காண்கிறான் அப்படின்றக்கே, காணப்படுகின்ற புருஷன் யார், அதான் ஈக்ஷதி கர்ம அப்படின்னு இந்த அதிகரணத்துக்கு என்ன பேர், ஈக்ஷதி கர்ம அதிகரணம். ஈக்ஷதி கர்மம் அப்படின்னா காணுதல், காட்சி இருக்கலையே அதுக்கு கர்மம், காணப்படுகின்றவன் அப்படின்னு அர்த்தம். யார் காணப்படுகின்றவன், அவன் பிரம்மா சதுர்முக கடவுள் அப்படின்னு இங்க பூர்வபக்ஷம். என்ன நியாயத்தை சொல்றான், அந்தரிக்ஷத்துக்கு அடுத்த லோகம் பிரம்மலோகம் தானே, ஆகையினால அங்க போய் காணக்கூடியவன் யாராக, காணப்படக்கூடியவன் யாராக இருப்பான்னா சதுர்முக கடவுள் பிரம்மா தானே என்று பூர்வபக்ஷம் எழ, அதுல அந்த சித்தாந்தத்தை சொல்லும்போது வேதவியாசர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க ஈக்ஷதி கர்மம் காணப்படுகின்ற புருஷன் யார் என்றால் பரமபுருஷன் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஏன் என்றால் இதே கட்டத்துல அந்த புருஷனை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அமிர்தம், அபயம், அஜரம் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தன்மைகள்லாம் மரணமற்ற தன்மை அப்படின்றது யாருக்கு இருக்கும், பிரம்மாவுக்கு கண்டிப்பா மரணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, பிரம்மாவுக்கும் 100 ஆண்டுகள் தான் அவருக்கு ஆயுஷாக இருக்கு. ஆகையினால அதற்கு பிறகு அவருக்கு மரணம். ஆனா மரணமற்றவன் யார் அப்படின்னா பரமாத்மா தான். ஆகையினால அவன் தான் இங்க காணப்படுகின்ற புருஷன் என்று கொள்ள வேண்டும். இது ஒரு நியாயம். மற்றொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கட்டத்திலேயே, இதே இந்த பிரஷ்னோபனிஷத் கட்டத்திலேயே கவயகா கவயகா சந்தி அப்படின்ற இந்த உபனிஷத்தானது சொல்றது. கவயகா வாதயந்தே அப்படின்னு, அதாவது வேதயந்தே, கவயகா வேதயந்தே அவர்கள் அறிகின்றார்கள் அப்படின்னு கவிகளை பத்தி சொல்லப்படுகின்றது. கவிகள் என்றால் என்னன்னா கிராந்த தரிசிகள், நீண்ட பார்வையை கொண்டவர்கள், அவர்கள் தான் கவிகள். இது யாரை குறிக்கிறது அப்படின்னா, சதா பஷ்யந்தி சூரையகா அப்படின்னு மற்றொரு இடத்துல நித்திய சூரியர்கள் குறிக்கப்படுறார்கள் இல்லையா, அவர்கள் தான் இங்க கவிகளாக சொல்லப்படுகின்றார்கள். ஆக ஞானம் நிரம்ப பெற்ற நித்திய சூரிகள் அவர்கள் இருக்கக்கூடிய லோகம் என்னவாக இருக்கும், அது விஷ்ணுவுடைய பரமபதம் தான் அப்படின்னு எம்பெருமானார் இங்க சாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் தான் இங்க சொல்லப்படுகின்ற பிரம்மலோகம். அதில் இருக்கக்கூடிய புருஷன் யாராக இருப்பான் என்றால் விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் தான். மற்றொரு காரணத்தினாலையும் இந்த பிரம்மலோகம் என்று சொல்லப்படுறது அது ஸ்ரீவைகுண்டம் என்று நிர்ணயிக்கலாம் அப்படின்னு எம்பெருமானார் காட்டுறார். என்ன காரணம் என்றால், இந்த லோகத்தை போய் அடையறான் இல்லையா, அவன் எப்படி போறான் அப்படின்னா, எப்படியானது ஒரு பாம்பானது தன்னுடைய தோலை எல்லாம் விட்டுட்டு போயிடுமோ அதே போல எல்லா பாபங்களையும் விட்டுட்டு இவன் போறான் அந்த லோகத்துக்கு. இப்ப எல்லா பாபத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய லோகம் என்னவாக இருக்கும், அப்படிப்பட்ட பிரம்மலோகம் அது மோட்ச லோகம் தான், சதுர்முகனுடைய லோகம் கிடையாது, அது ஸ்ரீவைகுண்டம் தான். ஆகையினால காணப்படுகின்ற புருஷன் யார் என்றால் அவன் பரமபதநாதன் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று இந்த ஈக்ஷதி கர்ம அதிகரணம் அப்படின்ற இடத்துல 4வது அதிகரணத்துல வேதவியாசர் நிர்ணயம் பண்ணார். ஆக 2 அதிகரணங்கள் பார்த்திருக்கோம். 3வது அதிகரணம் அக்ஷராதிகரணம். அக்ஷரம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், அக்ஷரம்ன்றது ஜீவாத்மா கிடையாது, பிரதானம் கிடையாது, பரமாத்மா தான் அப்படின்றத பார்த்தோம். 4வது அதிகரணம் ஈக்ஷதி கர்ம அதிகரணம். காணப்படுகின்ற புருஷன் யார் என்ற கேள்வி வர, பிரம்மா சதுர்முகன் கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன் என்று இந்த 4வது அதிகரணத்திலே பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.